வாங்குற மாதிரி இல்லை, இப்படி விலை கூடி கொண்டு போனால் எங்கே தான் வாங்க கிடைக்குது. ப்ரைஸை குறைச்சா நல்லா, குறைச்சா வாங்கலாம். ஒரு பொதுமகனாக தங்க விலையேற்றத்தை பற்றி நினைக்கிறேன். வாங்குறத பற்றி பிறகு யோசிக்கலாம். கட்ட முடியுமோ தெரியல தங்கத்தை தாலியை போட்டு. இப்போ 22 கரட் பாவிக்கிறவங்களா இனி 9 கரட் பாவிச்சு தான் இனி காலத்தை கொண்டு போகணும். இப்படி எப்படியுமே இன்றைக்கி உள்ள பொருளாதார சிக்கலில் மற்ற செலவுகளுக்கு சல்லி பத்தானா தான் தங்கம் வாங்குறத பற்றி யோசிக்கிறதுக்கு ஐடியாவே இல்லை. புதுமண தம்பதிக்கும் அதே கேஸ் தான். 18 கரட்டில் தான் மோதிரம் மாற்றணும். வெட்டிங் ரிங்கும் 18 கரட்டில் மாற்றணும். அதுக்கே 2.5 லட்சம் 3 லட்சம் வருது. தங்கம் விலையில கூட தங்கம் வாங்க இயலாது. எப்படி வாங்குற விலை கூடி மாதிரி வர வர விலை கூடியா போகுது. 370 போகுது இன்னைக்கு தங்கம். இப்போவே வாங்கி வைக்கிறது நல்லது, ஏன்னா இன்னும் கூட்டிகிட்டு தான் போகுது, நாளை தாண்டும். வியாபாரம் இல்லைன்னா விலை கூடினால ஒன்றும் நடக்காது. ஏன்னா வந்து விலை கேட்குறாங்க எடுக்கிறாங்கல்ல. ஒன்றும் இங்கே நீங்களே பார்க்குறீங்க தானே எப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா காஞ்சி போய்ட்டு இருக்கோம் எல்லாம். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இந்த 370 இன்னும் கூடுன்னு சொல்கிறாங்க. என்ன கதைன்னு தெரியல. என்ன சொல்கிறீங்கன்னா இப்போயே வாங்கி வச்சுக்கிறேன் நல்லந்தான். எல்லாரும் வாங்கி வச்சுக்கிறேன் நல்லந்தான். நாங்கள் சொன்னால் தங்கத்தை விலையை குறைக்க தான் சொல்கிறோம். அப்போ தானே வாங்கலாம். அவங்களுக்கும் ஏன் வர நடக்கும். 370 போகுது, கூடிட்டு தான் போகுது, குறையாது. தங்க விலை கூடுதல கஸ்டமர் வர மாட்டேங்கிறாங்க வாங்க. வியாபாரம் இல்லையோ? வியாபாரம் ஒன்றுமே இல்லை. தங்கத்தில் விலை விலை ஒன்று 370. 370. இப்போ புதுசாக கல்யாணம் கட்ட போகிறாங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? அது அவங்க தான் யோசிக்கணும். கட்ட முடியுமோ தெரியல தங்கத்தை தாலியை போட்டு. இப்போ வியாபாரம் சரியான மாதிரி குறைஞ்சிருக்குது. என்னென்னு கேட்டால் தங்க விலை கூடிக்கிட்டு போகுது. தங்க விலை 4 லட்சம் ரூபா மட்டும் போகும். அதனால் கூடி மனுஷர்கள் வாங்குறதுக்கு இப்போ தயங்குறாங்க. ஆனால் 4 லட்சம் ரூபாயில் போய்ட்டு தான் இந்த தங்க விலை முடியும். அப்போயே வாங்கி வச்சுக்கொள்ளணும். இதுக்கு மேலே அந்த நிரந்தரமாக 4 லட்ச ரூபா ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பாருங்கள், இன்றைக்கு செட்டித்துறையை பார்த்தீங்கன்னா ஜனங்களே இல்லை. இது தான் இந்த விலை ஏற்றத்துக்கு தான் காரணம். ஒரு நிமிஷத்துக்கு ஒருக்கா விலை ஏறுது. அதுதான் மெயின் காரணம். எல்லாரும் சோகமாக உட்காந்துருக்கீங்க? சோகமாக இல்லை, கொஞ்சம் விலை ஏற்றம் தானே. அதனால் கஸ்டமர் வர்றது குறைஞ்சிட்டுது. வர்றவங்களும் விலையை கேட்டுட்டு எந்திரிச்சு போயிடுறாங்க. ஏன்னா விலை அதிகம்னால எப்படி இன்னும் கூடும். நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரிக்கு இன்னொரு 20,000 சரி கூடும். அதனால் மக்கள் எவ்வளோ சீக்கிரமாக வாங்குகிறாங்களோ அது அவங்களுக்கு நல்லது. அதிகமாக அதிகரிச்சிருக்கு இந்த ஒரு வார காலத்துக்குள்ள. இதில் கூட வியாபாரம் என்ன மாதிரி இருக்குது? வியாபாரம் ரொம்ப பாதிச்சு தான் இருக்குது இப்போ. ஏன்னா ஆட்கள் யாருமே இப்போ பிஸ்னஸ் பண்ண வராங்க இல்லை. ரொம்ப குறைஞ்சி தான் இருக்குது வியாபாரம். விலை கூடி இருக்கிறதுக்கு வியாபாரம் இல்லை. இதுக்கு மாற்றீடாக என்ன செய்யலாம்? கஷ்டமாக இருக்குது. மாற்றிட்டு ஆலோசனை என்ன செய்யுது? விலை கூடினா இப்போ எப்படியுமே காசு இல்லாட்டி என்னத்தான் செய்வாங்க. இப்போ சாதாரண மக்களும் இந்த நகையை கொள்வனவு செய்யக்கூடியதாக இருந்துச்சு. ஆனால் இப்போ இந்த விலை ஏற்றத்தால் சாதாரண மக்களுக்கு கொள்வனவு செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ இல்லை. இப்போ ஒன்று தேவைக்கு மட்டும் நகைகளை வாங்கிக்கிறாங்க. அதாவது ஒரு கல்யாணம்னா தாலிக்கு முன்ன 2 பவுனில் செஞ்சதெல்லாம் இப்போ 1/2 பவுன் 1/4 பவுன் மாதிரி ஏதோ ஒரு சாத்திரத்துக்கு செய்வாங்க. அந்த மாதிரி அதை செய்துக்கிறாங்க. மற்றபடி இது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இல்லாட்டி போனால் ஒரு நகையை சேர்த்து வைக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம் இப்போ யாரும் வாங்குறது கிடையாது. தேவைக்கு மட்டும்தான் நகையை வாங்குகிறாங்க, கொஞ்சமாக வாங்குகிறாங்க. என்னென்னு கேட்டால் அந்த அளவு ஒரு கிடுகிடுன்னு விலை ஏறி போயிருக்குது. சொல்லுங்கள். தங்க விலையேற்றதால ஒரு முதலாளியாக, ஒரு வர்த்தகக்கூடிய ஒரு உரிமையாளராக உங்களுடைய ஃபீலிங் அப்படி இருக்குது இந்த மாதிரி காலகட்டம்? இல்லை, ரொம்ப ஒரு கஷ்டமான நிலைமையாக தான் இருக்குது. என்னென்னு கேட்டால் வியாபாரம் இல்லாதனால நகை வியாபாரம் ரொம்பவும் கஷ்டம். என்னன்னு கேட்டால் எங்களுடைய நாட்டு மக்களுக்கு இது ஒரு பொருளாதார சுமை இருக்குது. கொரோனாவில் பாதிக்கப்பட்டவங்க, அதுக்கு பிறகு நாட்டின் பொருளாதார வீழ்ச்சியால் பாதிக்கப்பட்டவங்க, அவங்களுக்கு இன்னும் அதிலிருந்து முன்னேறலை. இப்போ அவங்க கிடைக்கிற வருமானம் எங்கள் நாட்டில் உள்ளவங்கள மக்களோட வருமானம் அவங்களுடைய சாப்பாடு, அவங்களுடைய சுய தேவைகளுக்கே காணாமல் நிலைமை இருக்குது. இப்போ பொருட்கள் விலை உயர்வு அந்த மாதிரி அப்படியான நேரத்தில் இது ஒரு அத்தியாவசிய தேவையல்ல. இது ஒரு ஆடம்பரமான ஒரு, அதாவது தன்னுடைய தேவையை மிஞ்சினது தான் நகைக்கு வருவாங்க. அது முதல்ல சாப்பாடு, உடுப்பு இதுகளில் தான் செலவு பண்ணுவாங்க. முதல்ல தங்களுடைய சொந்த தேவையை பூர்த்தி பண்ணுறதுக்கே சாதாரண மக்களுக்கு காசு பத்தாது. அப்போ அப்படியான நேரத்தில் காசு கொஞ்சம் அவங்க சேர்த்து அது நகை வாங்குறது இப்போதைக்கு அது நடக்காத காரியம். ஓரளவு வசதியாக இருக்கிறவங்க தான் இந்த நகையை, அதாவது ஏழைகளுக்கு ஒரு எட்டாக்கணியாக தான் இருக்குது இந்த தங்க நகைங்கிறது. இப்போ அப்படியான நேரத்தில் எங்களுக்கும் இந்த வியாபாரம் எல்லோரும் எடுக்கக்கூடியதாக இருந்தால் தான் எங்களுக்கு வியாபாரம் நல்லாயிருக்கும். அப்போ குறிப்பிட்ட ஒரு கொஞ்சம் பேர் மக்கள் எடுக்கிற நேரம் அவங்க பெரிய பெரிய கடைகளுக்கு போவாங்க. போனோடனே செலெக்ஷன் கூட இருக்கும். அப்போ அதில் பார்த்து எடுப்பாங்க. இப்போ சாதாரண மக்கள் எங்களுடைய கஸ்டமர்லாம் அவங்க ஒரு நடுத்தர வர்க்கத்தில் இருக்கிறவங்களுக்கு நகை இப்போ எடுக்கக்கூடிய சூழ்நிலை இல்லாதனால எங்களுடைய வியாபாரம் ரொம்பவே இப்போ குறைஞ்சிருக்கு. அப்படியான மக்கள் இந்த நகைக்கு மாற்றீடாக
என்ன வழிமுறையில கையாளலாம் நீங்க ஒரு உண்மையான நீங்க ஆலோசனை வழங்குறீங்க? நிச்சயமாக என்னன்னு கேட்டால் இப்போ தங்க நகைக்கு மாற்று ஈடாக வெள்ளியை சொல்லலாம் நாங்கள். இப்போ எல்லாருமே வந்து வெள்ளி நகைகளை தேர்ந்தெடுத்து வாங்கி ஒரு சிலர் வந்து அதை வந்து தங்க முலாம் பூசி தங்க மாதிரியே பாவிக்கிறாங்க. அப்போ அது வந்து கணிசமான அளவு அதுக்கு இதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ தங்க விலை உயர்ந்ததோட வெள்ளியோடைய பெறுமதியும் அதிகமாக இருக்குது. எல்லாருடைய கேள்வியும் அதிகரிக்கிறது. இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு, அதாவது ஒரு வாங்கி வச்சுக்கிறதுக்கும் இப்போ வந்து வெள்ளியை வந்து எல்லாம் நாடி வராங்க. 1 கிலோ வேணும், 2 கிலோ வேணும் அப்படின்னு வெள்ளியில் தங்களுடைய முதலீடை வந்து போடுறதுக்கு ஆர்வமாக இருக்கிறாங்க. சாதாரண மக்களுக்கு அது முடியும். அப்போ எந்த வகையிலையும் குறைஞ்சது இல்லை. வெள்ளி வந்து தங்கம் வந்து பெறுமதி கூட தான் இருந்தாலும் அது அதன்படி அதாவது அந்த மினுமினுப்போ அந்த மாதிரி இதில் வந்து வெள்ளி தங்கத்தை போலவே தான், கலர் மட்டும் தான் வித்தியாசம். ஆனால் அதையும் கலர் பண்ணிக்கலாம், தங்க கலருக்கு போட்டுக்கலாம். அப்போ அதனால் எல்லாருடைய மக்களுடைய ஒரு பார்வையும் வந்து வெள்ளி பக்கம் திரும்பி இருக்கு. இப்போ வெள்ளி வந்து எதிர்காலத்தில் வந்து தங்கத்துக்கு மாற்றீடாக இப்போ வெள்ளி தான் எல்லாருமே ஆய்வாளர்கள் அதாவது உறுதிப்படுத்தியிருக்கிறாங்க. வெள்ளி வந்து எதிர்காலத்தில் ஒரு கணிசமான அளவு விலை கூடும், விலை அதிகரிப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ 2 கிழமைக்கு முன்னுக்கு 370 ரூபா தான் இருந்துச்சு ஒரு கிராம் வெள்ளியோட, தூய வெள்ளியோட விலை வந்து 370. இன்றைக்கி வந்து 1000 ரூபாய் எட்டி பிடிச்சிருக்கு. அப்போ இந்த 2 வாரத்தில் வந்து கிட்டத்தட்ட 600 ரூபாய்க்கு மேலே கூடியிருக்கு. 3 மடங்கு விலை கூடியிருக்கு. இது இன்னும் அதிகரிக்கலாம். அதாவது இன்னொரு 1 மாதமோ அல்லது இன்னொரு 2-3 கிழமையிலையோ இது 1500 எட்டி பிடிக்கலாம், அல்லது 2000 தாண்டலாம். அப்படிங்கிற நேரம் எல்லாரும் முழு நாடு மட்டும் இல்லை, முழு உலகத்திலேயும் வந்து குறிப்பாக பக்கத்து நாடான இந்தியாவில் நிறைய ஜனத்தொகை இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் இப்போ வெள்ளியில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு, வாங்கி வைக்கிறதுக்கு ஒரு வியாபார நோக்கத்தோட முதலீடாக அதை வந்து வெள்ளியை நிறைய பேர் அது அடுத்த தெரிவு, தங்கத்தை எல்லாருக்கும் வாங்க முடியாது, அதனால் அடுத்த தெரிவு வந்து வெள்ளியை தான் எல்லாம் இது பண்ணுறாங்க. அதனால் வெள்ளியுடைய இப்போ பெறுமதி நாளுக்கு நாள் அதிகரித்த வண்ணம் இருக்கிறது. ஒரு காலத்தில் இந்த ஆபரண தொழில், அதாவது நகை தொழிலை வந்து ஆட்சி செய்ய போவது இந்த வெள்ளி தான். அப்போ இதை வந்து நான் வந்து ஒரு 2-3 வருடங்களுக்கு முன்னே நான் ஒரு அனுமானித்தன் காரணமாக என்னுடைய கடையை வந்து நான் வந்து வெள்ளி காட்சி அறையாக மாற்றிட்டேன். நான் மாற்றி வச்சுருக்கேன். எனக்குடா ஒரு காலத்தில் தங்கத்தை விட வெள்ளியோடைய விற்பனை அதிகமாக இருக்கும், அது தான் ஆட்சி செய்யும் அப்படிங்கிறதுனால என்னுடைய காட்சி அறையை நான் இப்போ வெள்ளி காட்சி அறையாக மாற்றி வச்சுருக்கேன். இப்போ வந்து வெள்ளி வியாபாரம் நடக்குது, தங்க வியாபாரம் இல்லைனாலும் வெள்ளி வியாபாரம் நடக்கிறதுனால நாங்கள் ஏதோ சமாளித்து போயிட்டுருக்கோம். அதுதான். அதாவது தங்கத்தை போனால் வெள்ளிக்கும் செய்கூலி சேதாரம் இந்த மாதிரி ஏதாவது இருக்குது? நிச்சயமாக தங்கத்துக்கு என்ன இதோ அதே தான் இதுவும். ஒரு ஆசாரி செய்கிறா இருந்தால் தங்கத்தில் செய்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் சேதாரம் கொஞ்சம் கூட கிடைக்கும். இதில் கொஞ்சம் கூலியை கொஞ்சம் கூட எடுப்பார். வெள்ளியில் சேதாரம் பெருசாக பெறுமதி இல்லைன்னா அதனால் அவர் எடுப்பார். மற்றபடி எல்லாமே அது நகை தங்கம் மாதிரியே தான் இதுவும். எந்த கலர் மட்டும் தான் வித்தியாசம், மற்றபடி எல்லாமே நகை அதே மாதிரி செய்வாங்க. ஒரு மோதிரம் எடுக்கிறோன்னா தங்கத்தை விட வெள்ளி தான் இன்னும் கொஞ்சம் அழகாகவும் இருக்கும். கொஞ்சம் நவீன டிசைன்கள்லாம் செஞ்சால் அழகாக செய்யலாம் அது. அப்போ அதனால் எல்லாருடைய மோகமும் வந்து இப்போ வெள்ளி பக்கம் திரும்பி இருக்கு. ஏன்னா முன்னே இருந்துச்சு, ஆனால் இப்போ வந்து அது முதலீடாக இருக்கிறனால வெள்ளியோட பெறுமதி அதிகரிக்குது. ඉස්සෙල්ලා අපි දැන් මම ඒකයි දැන් ආවේ බඩුවක් ගන්න අවුරුදු 27කට ඉස්සෙල්ලා මම වෙඩින් රින්නයක් ගත්තා පවුම් භාගෙ 30,000ක් වගේ වෙන්නේ. නමුත් අද ඒකේ මිල බලනකොට 1,60,000ක් 80,000ක් වගේ වෙනවා. ඉතින් ඇත්තටම මේ අවස්ථාවේ මේ මම හිතන්නේ පවුමක් වෙනවා 2.80කට වැඩි 3.80ක් වෙනවා. මං හිතන්නේ ඒක මිනිස්සුන්ට දරා ගන්න බෑ. වෙඩින් එකක් ඊට පස්සේ කොටහළු මගුලක් ඔය වගේ දෙයකට අපි බොහොම අමාරුවෙන් ඒ කියන්නේ හම්බ කරලා ඒ ළමයෙකුට හරි ඒ කෙනෙකුට දාන එක ඊට පස්සේ මේ හේතුව හන්දා අපිට ළමයේගේ ෆන්ක්ෂන් එකක්වත් මොකවත් ඉදිරියට ගන්න බැරි වෙනවා මේ විදියට ගියොත්. ඒක හන්දා අපි කියන්නේ මම දන්නේ මොකද්ද මේකේ අභ්‍යන්තර හේතුව කියලා මෙච්චර වැඩි වෙන්න. මේක මේ පැත්තත් බලලා මේක මිනිස්සුන්ට සාධාරණයක් වෙන විදියට මේක කටයුතු වෙන්න ඕන කියන එක තමයි මගේ අදහස. தங்க வேலை இருக்கிறது பொதுமக்கள் சம பாதிப்பு தான், மக்களுக்கு பெரும் பாதிப்பு. இதனால் மாத்திரைன்னு சொன்னால் இப்போ அதுக்குன்னு திடீர் முடிவு ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா லண்டன் மார்க்கெட்டே கூடி இருக்கிறனால ஒன்றும் பண்ணிக்க முடியாத நிலமையில் இருக்குது.